Please subscribe Sadhguru Sai Creations. சருமத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள், தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம்? நம்ம உடலில் பொதுவாக இந்த கட்டிகள் வருதுன்னா காரணம் என்னென்னா, உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது, கழிவுகள் இருந்தால் அது அங்கங்கே நமக்கு கட்டிகள் மாதிரி உருவாகலாம். அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷர். ஸோ பிபி அதிகமாகும்போதும் நம்ம உடலில் கட்டிகள் ஏற்படுது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மருக்கள் அதிகமாக வருது. இந்த மாதிரி சருமத்தில் ஏற்படக்கூடிய மருக்கள் குணமாவதற்கும் நம்ம இப்போது என்ன பண்ணலாம், இயற்கையான முறையில் என்ன பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள், தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம்? பொதுவாக பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு அதிகமாக ஃபேஸ்லேயே கட்டிகள், சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கும். இல்லை ஆக்னீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய கட்டிகள், பிம்பிள்ஸ் வருதுங்க, ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த கட்டி வந்தால் எனக்கு ஃபீவர் வர மாதிரியே கூட சில நேரங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலில் பொதுவாக இந்த கட்டிகள் வருதுன்னா காரணம் என்னென்னா, உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது, கழிவுகள் இருந்தால் அது அங்கங்கே நமக்கு கட்டிகள் மாதிரி உருவாகலாம். அதுக்கப்புறம் பித்ததோடம் அதிகமாக இருக்கும்பொழுது, அந்த பித்தம் அப்படின்னு சொல்கிற விஷயம் உடல் உஷ்ணத்தை அதிகரித்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவை ஒன்று சேர்த்து ஏதாவது ஒரு இடங்களில் ஒன்று சேர்த்து அது கட்டியாக மாறும். அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷர். ஸோ பிபி அதிகமாகும்போதும் நம்ம உடலில் கட்டிகள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி உடலில் கட்டிகள், அதுவும் லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் நிறைய பேருக்கு பார்க்குறோம். அதே மாதிரி மருக்கள், ஸோ அந்த கட்டிகள் மாதிரியே தான் ஸ்கின்ல வரக்கூடிய இந்த மருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மரு நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. முக்கியமாக பெண்களுக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் அதிகமாக இருக்கும். ஒபிசிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மருக்கள் அதிகமாக வருது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மருக்கள் அதிகமாக வருது. இந்த மாதிரி சருமத்தில் ஏற்படக்கூடிய மருக்கள் குணமாவதற்கும் நம்ம இப்போது என்ன பண்ணலாம், இயற்கையான முறையில் என்ன பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும், நம்மளுடைய பித்ததோடம் நார்மலாக இருக்கிறதுக்கு, ஸோ பித்தம் நார்மலாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கட்டிகள் வராமல் இருக்கும். பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கட்டிகள் இருக்குன்னா நம்ம ஏதாவது ஒன்று வெளிப்பிரயோகமாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம், எக்ஸ்டர்னலாக இது அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு முறை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கொப்பரை தேங்காய். இந்த கொப்பரை தேங்காயோட மருத்துவ பலன்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மருத்துவ குணங்கள், அதாவது தாய்ப்பாலுக்கு இணையானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கொப்பரை தேங்காயை நம்ம பயன்படுத்தும் போது தலைமுடி உதிர்தல் பிரச்சனையிலேருந்து இந்த சரும பிரச்சனைகள் அனைத்திற்குமே இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த கொப்பரை தேங்காயை நல்லா நெருப்பில் சுட்டு எடுத்துக்கணும். ஸோ கறியாகிற மாதிரி சுட்டு எடுத்துட்டு இதை அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதே தேங்காய் எண்ணெய் தான். கொப்பரை தேங்காயை சுட்டு எடுத்து கறியாக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் தேங்காய் எண்ணெய். ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகம் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிற விஷயம் நம்ம உடலில் மெயினாக இது பார்த்தோம்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ இந்த கருஞ்சீரகம் லேசாக வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கணும். கார்போக அரிசி, ஸோ எவ்வளவு நாள்பட்ட சரும பிரச்சனைகளாக இருந்தாலும், இந்த எக்ஸிமா இருக்குது, சொரியாசிஸ் இருக்குங்க, வெண்புள்ளி இருக்குது, விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி இருக்குனாலும் இந்த கார்போக அரிசியை பயன்படுத்தலாம். அதாவது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது குளியல் பொடியாக சித்த மருத்துவத்தில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த நலங்கு மாவை நம்ம ரெடி பண்ணும்போதும் கார்போக அரிசி அதில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. அப்போ சருமத்தில் எந்த மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த கருஞ்சீரகத்தோடு இந்த கார்போக அரிசியும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த கார்போக அரிசியும் லேசாக வறுத்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக மஞ்சள். ஸோ அந்த மஞ்சளும் பொடியாக்கணும். அப்போ கருஞ்சீரகம், கார்போக அரிசி,
மஞ்சள், இது மூன்றும் பொடி பண்ணி ஏற்கனவே நம்ம கொப்பரை தேங்காய் எண்ணெயில் போட்டு கலந்து வச்சுருக்கோம். ஸோ அதனோட இந்த மூலிகையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். ஸோ இதை வந்து ஒரு அகன்ற மண் பாத்திரத்தில் வச்சு மேலே ஒரு வெண்மை நிற துணி கட்டி வெயிலில் வைக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்கள் இதை அப்படியே வெயிலில் வச்சிடணும். ஸோ நம்ம வந்து டஸ்ட்லாம் படாமல் இருக்குன்னா டேரெக்டாக கூட மேலே துணி இல்லாமல் ஒரு கிளாத் இல்லாமல் டேரெக்டாக கூட நம்ம சன்லைட்டில் வைக்கும்போது ஸோ சன்லைட்டில் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து அந்த ஆயில் அந்த தைலம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். சன்லைட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் விட்டமின் டியும் இதில் வந்து சேர்ந்து நமக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு ஒரு பெஸ்ட்டு தைலமாக இது நமக்கு கிடைக்கிது. நிறைய ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னாலும் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தலையில் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குன்னா தலையில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய முடி இருக்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாரம் 2 முறை இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும். இப்போ முகத்தில் எங்கேயாவது கட்டிகள் இருக்குது, மருக்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த தைலத்தை அந்த கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த தைலத்தை வந்து கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஃபேஸில் வந்து இந்த பெரிய பெரிய கட்டிகள் வந்து அது தழும்பாக மாற ஆரம்பிக்கும். தழும்பாக மாறாமல் இருப்பதற்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து இதை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் மறைய ஆரம்பிக்கும். இந்த கொழுப்பு கட்டி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதாக முடிச்சா எனக்கு தொடைப்பகுதியில் இடுப்பு பகுதியெலாம் தொட்டாவே தெரியுதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த தைலம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கணும். ஸோ வெந்நீர் ஒற்றடம் கொடுத்துட்டு நம்ம டெய்லி குளியல் எடுத்துகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டிகள் வந்து மறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் நமக்கு இந்த மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துலையோ கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துலையோ இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இது எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே நம்ம உடலுக்கு பார்த்தோம்னா உஷ்ணம் அதிகமாக இருக்குது, அதை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்கு எலுமிச்சை. ஸோ அந்த எலுமிச்சையை எப்படி பயன்படுத்தணும்னா கொஞ்சம் சாறு எடுத்து எலுமிச்சை சாறு எடுத்து இதில் துளசி சாறு இல்லைன்னா வல்லாரை கீரை சாறு. ஸோ எலுமிச்சை சாறு வந்து ஒரு 10 ml அளவுக்கு எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம துளசி சாறு இல்லைன்னா வல்லாரை சாறு சேர்த்து அதுவும் வந்து ஒரு 10 ml சேர்த்து 50-60 ml அளவுக்கு தண்ணீர் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து இதை தினமும் குடிச்சிட்டு வரணும். ஸோ இதை வந்து நம்ம தினம்தோறும் குடிக்கும்பொழுது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை வந்து நம்ம குடிக்கணும். ஸோ இப்படி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அதிகமான உடல் உஷ்ணமோ நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை தரக்கூடிய அதிகமான காரமான மசாலா சார்ந்த உணவுகள், ஸ்பைசி ஃபுட்டு இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடலில் உஷ்ணம் குறைந்து கட்டிகள் அதிகமாக ஏற்படுவதும் அதிகமாக ஹேர் ஃபால் இருக்குனாலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் இந்த தைலம் முறை நான் சொல்லியிருக்கேன். இது பல எந்த வகையான நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, எக்ஸிமா சொரியாசிஸ் இருந்தாலும் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே குணப்பெறும். முக்கியமாக ஹேர் ஃபால் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கிற நான் இந்த விஷயம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.